விருச்சிக ராசி நண்பர்களே, என்னுடைய பதிவை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க. பொதுவா உங்களுக்கு வழிகாட்டணுங்க. ஏன்னா என்னை நம்புகிறவர்களுக்கு இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன கூறப்பட்டிருக்கிறது அதை உங்களுக்கு நான் சொல்லி ஆகணும். இந்த நேரம் இப்படி இருக்குங்க, கொஞ்சம் பத்திரமா இருந்துக்குங்க. இந்த நேரம் சாதகமா இருக்குங்க, கொஞ்சம் துணிஞ்சு இறங்கி விளையாடுங்க. இந்த நேரத்தில் இந்த வேலையை பார்க்கலாங்க. எல்லாருக்குமே எல்லா நேரமும் யோகமான நேரமா இருக்கவே இருக்காதுங்க. அப்போ நமக்குன்னு ஒரு கர்ம வினைன்னு ஒண்ணு வேற இருக்குங்க. அந்த கர்ம வினை கேட்ட பலன்கள் தாங்க நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். சரி, இந்த வாரம் என்ன சொல்ல வர நான், அப்போ இந்த சனியுடைய சஞ்சாரம் 5ஆம் இடத்துல பிள்ளைகளை பற்றி கவலை தொடர்ந்து உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கோம். அதே நேரத்தில் அந்த சனி பாத்தீங்கன்னா வக்கிரம் அடைந்திருக்கிறார். அப்போ அந்த குழப்பங்களுக்கு இந்த வாரத்தில் இடம் கிடையாது. குரு பகவான் பாத்தீங்கன்னா பாக்கிய குருவாக சஞ்சாரம் பண்ணிட்டு உங்க ராசியை பார்த்துட்டு இருக்காரு. அவர் இப்ப அஸ்தமனம் ஆகிறார். இந்த வாரம் மட்டும்தான் அஸ்தமனம், அடுத்த வாரம் தெளிவாயிடலாம். இந்த ஒரு வாரம் நீங்க கஷ்டப்பட்டு நிதானமா அப்படியே பல்ல கடிச்சிட்டு போயிட்டு இருங்க. புரியுதுங்களா? அப்ப குருவுடைய ஆதரவு அடுத்த வாரம் உங்களுக்கு அற்புதமா இருக்கும். குரு பார்க்க கோடி புண்ணியம் முடிஞ்சு போச்சுங்களா. அடுத்து பாத்தீங்கன்னா சந்திரனுடைய சஞ்சாரங்க. உங்களுடைய பாக்கியாதிபதி சந்திரன் தான். அவருடைய சஞ்சாரம் ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை விருப்பங்கள் பூர்த்தியாகிடக்கூடிய அளவிற்கு இருக்கிறது. கையில் பணம் பொருளக்கூடிய அளவிற்கு இருக்கிறது. கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அளவிற்கு இருக்கிறது. குடும்பத்தில் நிம்மதியை உண்டாக்கிடக்கூடிய அளவிற்கு இருக்கிறது. புதன்கிழமை, வியாழக்கிழமை எடுத்த முயற்சிகளை வெற்றி பெறக்கூடிய நிலை சந்திரன் சஞ்சாரம் இருக்கிறது. வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை உழைப்பு இருந்தாலும் வெளியூர் பயணங்கள் இருந்தாலும் ஆதாயம் இருக்கு. இந்த வாரம் 7 நாட்களுமே சந்திரன் உங்களுக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை, அடிப்படை வசதிகளை வழங்கி கொண்டிருக்கிறார். இன்னொரு பக்கம் ராகு 4ஆம் இடத்துல உழைப்பு இருக்கும். உழைப்பு இருந்தால்தான் வருமானத்தை பார்க்க முடியும். உழைப்பு நிச்சயமா இருக்கும். வெளியூர் போவீங்க, தொழில முழுமையா இருப்பீங்க. புரியுங்களா? முழு கவனம் செலுத்துவீங்க. வேற சிந்தனைக்கு இடம் கொடுக்க மாட்டீங்க. உழைப்பு நிச்சயமாக இருக்கும். உழைப்பு இருந்தால்தான் லாபம் பார்க்க முடியும் என்ற எண்ணம் இப்பொழுது உங்களுக்கு வந்திருக்கும். கேது 10ஆம் இடத்துல செய்து வருகின்ற தொழிலில் உங்களுடைய நேரடி கண்காணிப்பு என்பது மிக மிக அவசியம். செவ்வாய் 7ஆம் இடத்துல சஞ்சரித்து ராசியை பார்க்கிறார். உங்களுடைய ராசிநாதன் தான் செவ்வாய். அப்போ ஒரு தைரியம் குன்றி இருந்த நிலையில் கூட செவ்வாய் பார்க்கின்ற போது எழுந்து வேகமாக நடைபோடக்கூடிய நிலை உங்களுக்கு உருவாகும். தைரியம், தன்னம்பிக்கை, வேகம் எல்லாம் தானா வந்துடும். எதுவுமே தேவையில்லை. தைரியம் இருந்தா போதும், துணிச்சலாக நடைபெற முடியும். இப்போ சோர்ந்து போய் நடைபோடுவதற்கும், சோர்ந்து போய் வாழ்வதற்கும், துணிச்சலாக வாழ்வதற்கும், துணிச்சலாக நடைபெறுவதற்கும் சமூகத்தில் நிறையவே வேறுபாடுகள் இருக்கு. ஒரு மனிதனுடைய செயல்பாடுகள் தோற்றம் தான் ஆகக்கூடிய வாழ்க்கை. யாரு இவர், எப்படி இருக்காரு, இவர் நல்லா இருக்காரு இருக்க, அவர் காட்டி கொடுக்கும். அப்போ உங்களை வளமிக்கவராக காட்டி கொடுக்கின்ற வாரம் இந்த வாரம். செவ்வாயுடைய பார்வை ஒரு ராசிக்கு இருக்கு. அடுத்து பார்த்தா சனி வக்ரமாயிட்டாரு. குரு அஸ்தமனம். சுக்கிரன் 10ஆம் இடத்துல கொஞ்சம் செலவுகள் காத்து கொண்டிருக்கு. அதே நேரத்துல புதன் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அதை கவனமா இருக்கணும். புதன் அஷ்டமஸ்தானத்தில் சொந்த வீட்டுல ஆட்சியா சஞ்சரிக்கிறார். பேங்க்ல பணம் கட்டிங்கன்னா கிடைக்கும். புதிய ஒப்பந்தம் கிடைக்கும். ஒரு புரோக்கிங் செய்றீங்களா, கமிஷன் கிடைக்கும். புரியுங்களா? அடுத்து ஒரு எதிர்பார்த்துங்க பணம் கைக்கு வரும். புதிய ஒப்பந்தங்கள், புதிய டாக்குமெண்ட்ல கையெழுத்து போடுற வேலையெல்லாம் இருக்கு. சில பேர் சொந்தமா இடம் வாங்குவீங்க. இந்த வாரம் உங்களுக்கு யோகமான வாரம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.